தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிஎம் விஜய்க்கு முதல் வெற்றி. சிஎம் விஜய்க்கு முதல் வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஜோசப் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். ஒரு தொகுதி ராஜினாமா செய்தார். 107 உறுப்பினர்களுடன் மைனாரிட்டி அரசை அமைத்தார் ஜோசப் விஜய். சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அவருடைய நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். ஜோசப் விஜய் தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் பொழுது நிறைய முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் குற்றம் கூறினார். ஆகவே விசாரிக்க வேண்டும் என அவர் மனுவில் கூறியிருந்தார். ஜோசப் விஜய் சட்டசபையில் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானம் சம்பந்தமாக அந்த நபர் கொண்டு வந்த குற்றச்சாட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது. அதில் நம்பகத்தன்மையான கருத்துக்கள், ஆதாரங்கள் எதுவும் இல்லை, குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை, முறைகேடுகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறி ஜோசப் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிரான அந்த மனு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜோசப் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிரான மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது ஜோசப் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றியாகும்.